தி போக்சோ ஆக்ட் 2012. இந்த போக்சோ சட்டத்தை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதோட விரிவாக்கம் என்னென்னு பார்த்தோம்னா, தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ். அதோட சுருக்கம் தான் போக்சோ அப்படின்றது. இது 2012ஆம் வருஷம் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுச்சு. இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, குழந்தைகளை அண்டர் 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களை பாலியல் துஷ்பிரயோகம், பாலியல் தொல்லை மற்றும் போர்னோகிராஃபி, அவங்கள போர்னோகிராஃபின்னா ஆபாச படங்கள் இதில் நடிக்க வைக்கிறது, இல்லை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து குழந்தைங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் டு ப்ரொவைட் அ சைல்ட் ஃப்ரெண்ட்லி சிஸ்டம். இது மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது இந்த கோர்ட் ப்ரொசீடிங்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த நீதி வழங்குகிற அந்த ப்ராசஸே சைல்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதும் இதோட இன்னொரு நோக்கம். மூன்றாவது பார்த்தோன்னா, UNCRC நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், UN கன்வென்ஷன் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் த சைல்டு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்தியா சார்பாக இருக்கிற ஒரு கமிட்மெண்ட் தான் இந்த சட்டம். ஸோ இந்த சட்டம் ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, குழந்தைகள் மேலே இருக்கிற இந்த பாலியல் துஷ்பிரயோகம் அதிகமாயிட்டே வந்தது. ஸோ அந்த மாதிரியான கேசஸ். அதுவும் இல்லாமல் இந்தியன் பீனல் கோட் IPC சட்டத்தில் குழந்தைகள் சம்பந்தமான இந்த பாலியல் குற்றங்கள் அதை டீல் பண்ணுறதுக்கு தனியாக எதுவும் லா கிடையாது. அடல்ட்ஸ்க்கு என்ன லா இருந்துச்சோ அதே தான் குழந்தைங்களுக்கும் இருந்துச்சு. அப்படி இருக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு தனிப்பட்ட லா வேணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது தான் இது. அதே மாதிரி ஏன் அந்த தனிப்பட்ட லா, ஸ்பெஷல் லா தேவை அப்படின்னா, குழந்தைங்கள் எல்லாமே வல்னரபிள். அதாவது வல்னரபிள்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஈஸியாக இவங்கள அட்டாக் பண்ணலாம். அவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அதுவும் இல்லாமல் இவங்களோட உணர்வுகள் வேறு மாதிரி இருக்கும். 18 வயசு கீழே இருக்கவங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அவங்களோட எமோஷ்னல் தேவைகளாக இருக்கட்டும், அது அடல்ட்ஸோட வேறு மாதிரி இருக்கும். ஸோ இதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் லா கொண்டு வரப்பட்டுச்சு. ஸோ இதில் என்ன மாதிரியான அஃபென்ஸ்லாம் இந்த போக்சோ கீழே வரும்னா, ஃபஸ்ட்டு பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். ஸோ எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் பெனிட்ரேஷன், அது அவங்க மேலே தொடுக்கப்படுற பாலியல் வன்முறையாக இருக்கலாம், இல்லை இயற்கைக்கு மாறான உறவாக இருக்கலாம், இல்லை வாய்வழி புணர்வாக இருக்கலாம். ஸோ இதெல்லாமே பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட் கீழே வரும். அதுக்கடுத்தது அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். இது ரொம்ப சிவியரான கேசஸ். வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள தவறாக உபயோகப்படுத்துறது, இல்லை பல பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணுறது, இல்லை ரிப்பீட்டட் அஃபென்ஸ், திரும்ப திரும்ப இதே விஷயத்தை ஒரு குழந்தை மேலே தொடுக்கிறது. இதெல்லாமே ரொம்ப சிவியர் கேசஸில் வரும். ஸோ அதனால் இதுக்கு பேர் அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட். அடுத்தது நான் பெனிட்ரேட்டிவ் ஆக்ட்ஸ், லைக் தொடுறது, இல்லை அவங்கள தொடக்கூடாத இடங்களில் பிடிக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது கீழே வரும். அடுத்தது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இது பாலியல் தொல்லை. ஸோ அவங்கள செக்ஷுவலாக கமெண்ட்டை பாஸ் பண்ணுறது, இல்லை அவங்களுக்கு போர்னோகிராஃபி காமிக்கிறது, இல்லை சைகைகள் செய்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பாலியல் சம்பந்தமான எடுக்கிற எந்த ஸ்டெப்பாக இருந்தாலும் அதெல்லாம் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும். அப்புறம் சைல்டு போர்னோகிராஃபி. ஸோ குழந்தைங்களை வச்சு போர்னோகிராஃபி க்ரியேட் பண்ணாலும் சரி, அதை வச்சுருந்தாலும் சரி, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலும் சரி, இல்லை பார்த்தாலும் சரி, இது எல்லாமே இந்த சட்டத்துக்கு கீழே குற்றமாக கருதப்படும். அதுக்கப்புறம் குழந்தைகளை இந்த போர்னோகிராஃபியில் யூஸ் பண்ணுறது, ஒரு குழந்தைய கட்டாயப்படுத்தி இந்த ஆபாச படங்கள் நடிக்க வைக்கிறது, அதுவும் இந்த குற்றமாக கருதப்படும் இந்த ஆக்ட் படி. அடுத்து அபெட்மெண்ட் அண்ட் அட்டெம்ப்ட். அபெட்மெண்ட்னா இந்த குற்றங்களை நோக்கி அந்த குழந்தைகளை தள்ளுறது, இல்லை இந்த குற்றங்களை செய்கிறதுக்கு முயற்சி செய்வது. ஸோ இந்த குற்றங்கள் செஞ்சால் மட்டும் இல்லை, இதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலுமே அது குற்றம் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ அப்போது இதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற கேஸஸை விட, அடல்ட்ஸ்க்கான சட்டத்தை விட இதில் என்ன வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸ்பெஷல் கோர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ், சீக்கிரமாக விசாரித்து சீக்கிரமாக தீர்ப்பு சொல்கிற மாதிரியான கோர்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சைல்ட் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ். இப்போது ஒரு குழந்தைய இந்த விஷயம் சம்மந்தமாக இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும், இல்லை என்கொயர் பண்ணணும், இல்லை அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணுன்னா, ஸோ போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாமல் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். கோர்ட் ரூமில் இவங்களுக்கு தனியாக வெயிட்டிங் ரூம்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்போது கொடுக்கப்படும். அடுத்தது மேண்டேட்ரி ரிப்போர்ட்டிங். செக்ஷன் 19 படி டீச்சர்ஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், இல்லை மீடியா, போலீஸ், இவங்க எல்லாருமே இந்த மாதிரியான
குற்றங்கள் நடக்குதுன்னு சந்தேகித்தாலோ இல்லை அவங்களுக்கு தெரிய வந்தாலோ அதை வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டியது கட்டாயம் அப்படின்னு சட்டம் சொல்லுது. அப்படி ரிப்போர்ட் பண்ணலைன்னா அதுவும் பனிஷபிள் அஃபென்ஸ். ஸோ அதுவும் ஒரு குற்றம் அப்படின்னு இந்த ஆக்ட் சொல்லுது. அடுத்தது விக்டிம் ப்ரொடெக்ஷன். ஸோ இந்த சட்டப்படி குழந்தையோட பேரோ ஃபோட்டோவோ இல்லை அவங்களுடைய ஐடென்டிட்டி வந்து பப்ளிக்காக வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த குற்றங்கள் நடந்தாலும் அந்த குழந்தைங்களோட டீட்டெயில்ஸ் எதுவும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றது இந்த சட்டத்தோட ஒரு அம்சம். அது இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரீஹேபிலிட்டேஷன். ஸோ இதுலேருந்து அவங்க மீண்டு வரத்துக்கும் இந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் அவங்க கடந்து வரத்துக்கும் தேவையான சப்போர்ட் கொடுக்க வேண்டியதும் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு தேவையான கவுன்சிலிங், மெடிக்கல் ஹெல்ப்பு, ஸ்பெஷல் கேர் ஹோம்ஸ் ஃபார் ரிகவரி. ஸோ இது எல்லாமே வந்து கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டம் சொல்லுது. அதுவும் இல்லாமல் ப்ரிவென்ஷன் அவேர்னஸ், குற்றங்கள் நடந்தால் மட்டும் இல்லை குற்றங்கள் நடக்காமல் தடுக்கிறதுக்கும் வந்து இந்த ஆக்ட் வந்து நிறைய எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணணும் ஸ்கூல்ஸில், கம்யூனிட்டிஸில். அதே மாதிரி குழந்தைகள் மத்தியில் வந்து சில்ட்ரன், பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ஸோ இவங்களுக்கும் அந்த அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போல்லாம் ஸ்கூல்ஸில் வந்து குட் டச், பேட் டச் எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ அது எல்லாமே இதோட ஒரு பகுதியாக தான் வந்து அந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் சொல்லிக் கொடுக்கப்படுது. பனிஷ்மெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா மற்ற சட்டங்களோட இதில் வந்து தண்டனை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். ஸோ ஜெயில் தண்டனை வந்து 3 வருஷத்துலேருந்து லைஃப் சென்டென்ஸ் வரைக்கும் கொடுக்கப்படலாம். அதோடு சேர்த்து ஃபைன்ஸும் போடலாம். திருப்பி இதே குற்றங்களை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கரான பனிஷ்மெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த போக்சோன்றது என்னென்னா அது ஸ்ட்ராங் அண்ட் சைல்ட் சென்சிட்டிவ் லா. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம். குழந்தைகளை மனதில் வச்சு அவங்களுடைய எமோஷ்னல் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரியாக இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக எதுக்குன்னா குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்கு, அந்த குற்றத்தில் மாட்டிக்கிட்டவங்களுக்கு ஒரு நல்ல நீதி வழங்குறதுக்கு, அதுவும் இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு நல்ல சேஃப் என்வாயர்மெண்ட்டை உருவாக்கி கொடுக்கறதுக்கு. இதுதான் வந்து இதோட மெயின் பர்பஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாப்பி லேர்னிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.